நண்பர்களே வணக்கம். ஒரு சிறப்பான தரமான ஒரு கண்டென்ட் நமக்கு சிக்கியிருக்கு. அதாவது அண்ணன் சீமானர்களுடைய வளர்ச்சியை கண்டு ஒரு ஊப்பி கதர்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஒரு யூடியூப்பில் ஒருத்தன் கதறாம்னா நம்ம கொஞ்சம் பெருமையாக இருக்கும். அதே இது அண்ணன் சீமானர்களுடைய வளர்ச்சியை கண்டு ஒரு ஊபி ப்ளஸ் ஒரு எம்எல்ஏ ப்ளஸ் ஒரு அதிகாரத்தில் கூடிய ஒரு ஆளுங்கட்சி சார்ந்த ஒருத்தர் கதரும்போது நமக்கு பேரானந்தமாக இருக்கும். நமக்கு எப்படி இருக்கும்? பேரானந்தமாக இருக்கும். அப்படி திமுகனுடைய ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், அவர் பேர் நல்ல பேர், கண்ணன் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வருது, கண்ணன் மொத்தத்தில் சாட்டை வச்சுக்கோங்க. அந்த கண்ணன் அவர்கள் அண்ணன் சீமானர்களுடைய வளர்ச்சி எனக்கு பொறுத்துக்க முடியல அப்படின்னு சொல்லி புலம்பி தவிச்சிருக்காரு. அதுவும் இந்த புலம்பி தவிச்சது கூட பெரிய விஷயம் கிடையாதுங்க. ஏதோ ஒரு கூட்டத்தில் திமுக கூட்டத்தை பேசினா கூட கலதை போன் விட்டுலாம். நமக்கு பெரிய சந்தோஷம் என்னென்னா, அவர் புலம்புனதை தாண்டி அந்த கூட்டத்தில் அந்த நல்ல பட்டைப்பேரோட சொன்னால் தான் எனக்கும் புரியும். டக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட மாட்டீங்க. எங்கே பந்தி போட்டாலும் சோறு சாப்பிட போவாராம். அவருக்கு இன்னொரு பேர் ஈஸியாக புரிகிற மாதிரினா ஓசி சோறு மணி அப்படிங்காங்க. ஓசி சோறு மணிங்கிறாங்க. ஏன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொன்னால் கி வீரமணின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கி வீரமணி அவர்களை இருக்கும்போதே புலம்பி தள்ளியிருக்காரு. அந்த மகிழ்ச்சியான செய்தியை வீடியோவை போடுறேன், பார்த்துக்கோங்க. சமூக நீதியை தொடர்ந்து எவ்வளவு வழங்கி கொண்டதாலும் இன்னைக்கு படித்த இளைஞர்கள் நிறைய பேர் வாழ்க்கையை வீணடிச்சிட்டான். என்னன்னு பார்த்தா, கட்சி இருக்கான்னா இங்க காணும். அந்த யூடியூப்லயும் வாட்ஸ்அப்லயும் அந்த சீமா பேச்ச கேட்டு அவன் எங்க இருந்து 7% ஓட்டு வாங்கினான்னு எங்களுக்கும் ஒண்ணும் புரியல. நாம கூவி கத்துனாலும் ஓடி உழைச்சாலும் நமக்கு உயிர வாக்குதான் இருக்கு. ஆனா ஆளையும் காணும் ஒன்னையும் காணும், தேர்தல் வந்தா ஓட்டு வாங்குறான். இப்ப பேசலாம், தந்தை பெரியாரை இழிவாக பேசலாம். இத புலம்புனது யாருன்னா, திமுகனுடைய சட்டமன்ற உறுப்பினர். இவர் தான் எங்கிருந்து வராங்கன்னு தெரில. நம்ம எவ்வளவோ மக்களுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கோம், எவ்வளவோ நம்ம பேசி கத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் திடீர்னு பாருங்கள், சீமானர்கள் 7% ஓட்டை வாங்கிட்டாருங்க. தப்புங்க, அப்படி பேசாதீங்க. நீங்கள் சீமானர்கள் 8% ஓட்டை வாங்கி அங்கேயோட கட்சியாக மாறிட்டாப்புல. இன்னும் நீங்கள் தூக்கத்தில் இருக்கீங்க. உங்கள் புலம்புல நீங்கள் எப்படி பண்ணணும்னா, ஐயோ அம்மா சீமான் அங்கேயோட கட்சியாக மாறிட்டாரு, ஐயோ அம்மா அப்பா ஸ்டாலின் அப்பா என்னப்பா இது 8% ஓட்டை வாங்கி சீமான் அங்கேயோட கட்சியாக மாறி இங்கே பாருங்கப்பா நிறந்த சின்னத்தை வாங்கிட்டாருப்பா அப்பா அப்படி நெஞ்சில் அடித்து அழுகணும். நீங்கள் அதுதான் சரியாக இருந்திருக்கும். சொல்லி கொடுத்தவங்க திடீர்னு ஐயாவுக்கு ஃப்ளோரில் மறந்து போயிடுச்சு. கட்சி 7% வாக்கை தாண்டி 8% போயிடுச்சு. அது 2021 7%. 2024 நாடாளுமன்ற தேர்தல் நாம் தமிழர் கட்சி 8% போயிடுச்சுன்னு சொல்லி இன்னும் நீங்கள் புலம்பு பார்க்கும்போது இந்த பக்கத்தில் இருந்து அந்த வீடியோ நல்லா கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியல. நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அது வரைக்கும் அவர் யாரையோ பேசிக்கிட்டு இருக்காரு போல இருக்குது. நமக்கு சோறு எங்கே கிடைக்கும், நமக்கு எப்போ சோறு போடுவாங்க, இந்த கூட்டம் முடியுமா முடியாதா, லேட்டாகுமா, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஐயா இந்த ஹோஸ்ட் ஒரு மணி பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. டக்குன்னு அந்த இடத்துல அவர் சீமான் பேரை சொன்ன நிமிர்ந்து பார்ப்பார். சீமானாக சொல்லிட்டு இருந்தாரா, நம்ம புலம்புன்னு நினச்சோம். நல்ல வேலை வயசு காலத்தில் என்னை புலம்பு விடலை, நீ ஏன் புலம்பிட்டு போயிருப்பா, நான் புலம்பு இன்னும் கொஞ்சம் ஓட்டு வாங்குவீங்க நல்லதாக போச்சு, நீ ஏன் பங்கு பதிலாக நீ கொஞ்சம் புலம்பிக்கன்னு சொல்லி ஐயா அந்த புலங்கள் பாஸ் பண்ணி கொடுத்துட்டாப்புல. பாஸ், நீ புலம்பிக்கோ அப்படின்னு சொல்லி. சீமானவர்களுக்கு இளைஞர்கள் வாராங்க. ஏன் சீமானவர்கள் இளைஞர்கள் வராங்க? இந்த மாதிரி அந்த கூட்டத்தோட பேரை பார்த்துக்கிட்டிங்கன்னா திறந்தவெளி மாநாடு. மாநாடு பேர் திறந்தவெளி மாநாடு. உண்மையிலேயே திறந்த மணிக்கு தான் இருக்குது மாநாடு. இன்னும் இந்த மாநாடு நீங்கள் அடுத்த வருஷம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாநாடு முன்னாடி 10 டிக்கெட்டு முடிஞ்சிடும், இருக்காது. அதாவது வயசாகிடுச்சு அதுங்கெல்லாம் முன்னாடி 10 டிக்கெட்டு. மேடையிலேயே 2 பேருக்கு வீரவனுக்கு அடுத்த வட்டம் இதே மாதிரி நீங்கள் திறந்தவெளி மாநாடு போட்டிங்கன்னா, மேடையிலேயே 2 பேருக்கு நீங்கள் வீர வணக்கம் ஓ சிசோருக்கு வீர வணக்கம் அப்படின்னு சொல்லி வீர வணக்கம் போகிற அளவுக்கு தான் திறந்தவெளி மாநாடு நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் இந்த லட்சணத்தில் வச்சுக்கிட்டு இருந்தால் கட்சியில் யார் வருவா? ஐயா சொல்கிறாங்களா, நம்ம சமூக நீதி காப்பாற்றுறோம், மக்களுக்காக நம்ம உழைக்கிறோம் பேசுகிறாங்களா, இந்த ஈரோடு அப்படி நம்ம கரெக்டாக சொல்லணும். பெரியார் ஈவரில் கூட ஈரோடு ராமசாமி நாயக்கர் இருக்கார்ல,
அவருடைய பேச்சுக்கள் அவருடைய எழுத்துக்களையே தமிழ்நாட்டில் அரசுடைமை ஆக்க முடியலை. இந்த பக்கத்தில் ஒருத்தர் மாஸ்க் போட்டு உட்கார்ந்தா தெரியுமா, அவர் கட்சியை சார்ந்து அவரே கதியென்று வாழ்ந்த குளத்து மணிங்கிறவர் இந்த ஈவே ராமசாமியுடைய வாக்கியத்தை எழுத்து ஆ பே அப்படின்னு போட்டிருக்காப்புல. தந்தை அப்படி தா பேன்னு போடும்போது காப்பீட்டு கொடுத்தாப்புல. யார்? மணி. யார்? நம்ம ஐயா இந்த வீரமணி தான் சொல்கிறேன் நான். அவர் டப்புன்னு காப்பீட்டு போட்டாப்புல. பெரியாருடைய எழுத்துக்கு அந்த இது ஈவே ராமசாமி எழுத்துக்கள் என்ன தவிர யாருக்கும் போகக்கூடாது, நான் தான் அனுபவிச்சுட்டு இருப்பேன் அப்படி சொல்லி உட்காந்துருக்காப்புல. இந்த லட்சணத்தில் வச்சுக்கிட்டு இவங்க சமூக நீதியை பற்றி நம்ம முன்னாடிக்கு நமக்காக உழைக்கிறாங்களா? என்னத்தை உழைச்சாங்க? என்ன செஞ்சிட்டாங்க? இவங்க சமூக நீதி நீங்கள் பார்க்குறீங்களா? ஒரு வீடியோ ஒன்று சாம்பிள் இவங்க இந்த சாம்பிளாக ஒரு வீடியோ போடுறேன், பார்த்துக்கோங்க. எப்பா எங்க தொட்டு கும்பிடுற? அடடடா அருமையா தொட்டு கும்பிடுறியாப்பா. இந்தா இங்க பாரு, இப்ப காட்டுவோம் ஸ்லோ மோஷன்ல எப்படி தொட்டு கும்பிடுறேன்னு. அடாடாடாடாடா, என்னடா இது, ஒரு அமைச்சர் அவரோட சின்னவர் சின்ன வயசுக்காரர்கிட்ட போய் காலை இப்படி தொட்டு கும்பிட்டு, என்னப்பா இதுதான் சுயமரியாதை இயக்கம் போல. சின்ன பையன் காலில் தொட்டு கும்பிடுங்கன்னு சொல்லி பொது இடத்துல அது யாரு? அமைச்சர் சேகர் பாபு காரோ எங்கே பிடிச்சி நிற்கிறாப்புல? உதய ஸ்டாலினுடைய போகிறாப்புல. காலை குனிய முடியாதுல்ல, ஐயோ பாவம்லா. அது இப்படி தன்மானம் ஈவே ராமசாமி சொல்லி கொடுத்தது நமக்கு. அதெல்லாம் விட்டுட்டு காலையே அவங்க விழ முடியும்? அதெல்லாம் தன்மானம் இழுக்கு இல்லையா? அதெல்லாம் இணையதளத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இளைஞர்கள்லாம் பார்க்கணும். நமக்கு பார்க்கும்போது பரவாயில்லைங்க, ஒரு தன்மானத்தோட தொடையை தொட்டு கும்பிட்டு போயிட்டாருங்க. சுயமரியாதையில் இதெல்லாம் இவங்க சொல்கிறாங்களா, நமக்கு சமூக நீதியை காப்பாற்றுறோம், நம்ம மக்களுக்காக உழைக்கிறோம். நம்ம எப்படி உழைச்சார் ஐயா சேகர் பாபு? எப்படி துர்காம்மாவுடைய அந்த ஐயா ஸ்டாலினுடைய மனைவி கலவு இருந்தால் அது பெண்ணு, அந்த அம்மாவுக்கு வயசு கூட, அதனால் விழுதுன்னு சொல்லிட்டு போயிடலாம். எப்படி காலில் விழுந்து நிற்கிறாரு, கீழே விழுந்திருக்கலாம். அது ஐயோப்பா எவனோ வீடியோ எடுத்து போட்டான். நான் டக்குன்னு என்ன நினச்சேன்னு தெரிஞ்சு தொடைவாக தொட்டு கும்பிட்டுட்டு போகிறாப்புல. கேட்டால் மரியாதைன்றவாங்க. யாருக்கு யார் மரியாதை கொடுக்கணும்? யாருக்கு? சேகர்பாபு அவர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் மரியாதை கொடுக்கணுமா, இல்லை உதயநிதி ஸ்டாலினுக்கு சேகர்பாபு மரியாதை கொடுக்கணுமா? வயசுலையும் சரி, அனுபவத்திலையும் சரி, இல்லை பதவியிலையுமே இருக்கட்டும். முதல்ல அவர் தான் அமைச்சராக இருந்தார், அதுக்கு இப்போ உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக போகிறாரு. இந்த லட்சணத்தில் வச்சுக்கிட்டு தான் இவங்க நமக்கு பாடம் எடுக்கிறாங்க. சீமான் வளர்ச்சி அடைந்து விட்டார், வயிறு எரியும் நமக்கு, அதான் ஆசையே. இப்போ நீ கண்ணன் புலம்பியிருக்காரு. ஏன் இவங்களுக்கு சீமானவருடைய வளர்ச்சி சீமானையே எதுக்குறாங்க எல்லா யூடியூபர்ஸும், சீமானையே குறி வச்சு பேசுகிறாங்க எல்லாருமே. ஏன்னா ஒரே ஒரு காரணம் தான், இந்த திமுக இந்த ஈவே ராமசாமியுடைய அடித்தளத்தில் இந்த திராவிட கழகத்தை அப்படி பேத்தி எடுக்கக்கூடிய தத்துவம் நாம் தமிழர் கட்சிக்கிட்டையும் தமிழ் தேசியர்கிட்டையும் அண்ணன் சீமான்கிட்டையும் மட்டும்தான் இருக்குது. எப்படி தமிழ் தேசிய அரசியலில் தான் இந்த திராவிடத்தை இப்படி வெட்ட மாட்டாங்க. திராவிட கூட இந்த பிஜேபி மணிக்க உறவு வச்சுக்கிட்டு நாங்கள் திராவிடத்தை எதிர்க்கிறோம் அந்த இதெல்லாம் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக வேருக்கே போய் வேரோட பிடுங்கி எடுக்கக்கூடிய ஆற்றல் தமிழ் தேசியத்தில் இருக்குது. அதுதான் இவங்களுக்கு புலம்பல். அதனால தான் இளைஞர்களும் இந்த திராவிடத்தை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி விழிப்புணர்வு அடைஞ்சு வாட்ஸ்அப் பார்த்தல என்னண்ணே அண்ணே எம்எல்ஏ என்ன களத்தில் சீமானவர்களை பார்த்து நிற்கிறாங்க. எங்கே? மக்கள் களத்தில் மக்களுக்காக தொடர்ச்சியாக களத்தில் நிற்கக்கூடிய ஒருத்தர் அண்ணன் சீமானவர்கள் மட்டும்தான். எந்த பிரச்சனைக்கு அறிக்கை கொடுக்கல, எந்த பிரச்சனைக்கு மக்களுக்காக போய் நிற்கலை, களத்தில் நிற்கிறாங்க, மக்கள் இணையதளத்தில் பார்க்குறாங்க. இவ்வளோ தான் நடக்கு. நீங்கள் களத்துக்கும் போல் இணையதளத்துக்கும் இப்படி உட்காந்து திறந்தவெளி மாநாட்டை போட்டுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், கதை முடிஞ்சு போயிடும். இப்போ எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. சீமானவர்களுடைய வளர்ச்சியை ஆரம்பத்தில் மட்டுப்படுத்தினவங்க, சீமானெலாம் எங்களுக்கு ஒரு ஆளாங்கன்னு கேள்வி கேட்டவங்க, இன்றைக்கி சீமானனுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமையில் பொசுங்கி தூக்கம் இல்லாமல் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இதே சீமானவர்கள் முருகரை கையில் எடுக்கும்போது இங்கே யாருமே முருகரை பற்றி பேசவே இல்லை, யாருமே பேசலை. பிள்ளையார் இருந்தாங்க, இந்த ராமர் இருந்தாங்க, இந்த பக்கத்தில் அப்படி இப்படி திராவிட கழகம் ஒரு பக்கம் உருட்டிகிட்டு இருந்துச்சு. ஆனால் சீமானவர்களை கையில் எடுத்ததுக்கு பிறகு திமுகலேருந்து சங்கிகளிலேருந்து அதிமுக வரைக்கும் நான் தான் முருகன் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. ஏவா வேலு என்ன சொல்கிறாரு?
வேலு முருகருக்கு நெருக்கமான அந்த, ஏன்னா என் பேர்லே வேலு இருக்குது அப்படிங்கிறாரு. ஒரு படிக்கு போய் நீங்கள் தான் எப்படி கூவிங்களா, நான் எப்படி கூவுற பாருங்க சொல்லி மகேஷ் பொய்யாமொழி, நான் கூவல் திலகங்க, நான் சாதாரண ஆள் கிடையாதுன்னு சொல்லி அவர் ஒரு படிக்கு போய் தமிழ் கடவுளே நம்ம ஐயா கருணாநிதி சொல்லி ஒரு போர்டு நறுக்குன்னு ஒரு போர்டு போட்டாப்புல. எடப்பாடி என்ன சொன்னாப்புல, பழனிசாமி நான் தான் முருகன் அப்படின்ட்டு போயிட்டாப்புல. நாம் தமிழர் கட்சி சரியான அரசு எடுத்து வச்சுட்டு இருக்கு. இன்றைக்கி ஆடு மாடை பற்றியான சீமானவர்கள் அடுத்த முறை ஒரு பெரிய மாநாடு கூட்டம் போடுறாங்க. அதை கிண்டல் பண்ணக்கூடிய அயோக்கிய பேர்கள் இன்னும் குறித்து வச்சுக்கோங்க. இது 5 வருஷம் 6 வருஷம் கழித்து நம்மளோட தொலைதூர அரசியலன்னு பார்த்து இதே மாதிரி ஒரு கட்சி, அது பிஜேபியோ திமுகவோ அதிமுகவோ இல்லை காங்கிரஸ் கட்சியோ, ஆடு மாடு அரசியல் பேசாமல் போகவே முடியாது. அப்போ தான் தெரியும். ஏன்னா சீமானுடைய அரசியல் தனித்துவமான அரசியல். அதனால் இளைஞர்கள் வரதான் செய்வாங்க. நீங்கள் புலம்பிக்கிட்டே இருங்க. மறுபடியும் ஒரே ஒரு கிறிஸ்டோ வச்சுக்கிற அண்ணன் எம்எல்ஏ அண்ணன்கிட்ட, நீங்கள் இப்படி புலம்பதை விட்டுட்டு நெஞ்சில் அடித்து உங்கள் அப்பா கிட்ட உட்காந்து புலம்புங்க. யார்கிட்ட? இந்த உங்கள் ஸ்டாலின் அப்பாட்ட உட்காந்து நெஞ்சு அடித்து அப்பா இப்படி வந்துட்டப்பா, எப்படியாவது தடுத்து நிறுத்துப்பா அப்பா கருணா, அந்த மாதிரி தடுத்து நிறுத்துறதுக்கு புலம்புங்க. நான் சந்தோஷமாக ரசிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.